வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். அவர் வேலைக்கு போகாம ஒரு நல்ல வேலைக்கு போகாம என்ன செய்யறப்ப உங்களுக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு? பந்து விளையாடும் சார். அம்மா நான் கிரிக்கெட் விளையாட வரேன். கிரிக்கெட் விளையாடக்கூடாதா? ஏன்? வெயில் அடிக்குது, வெயில் சுட்டு அடிக்குது, அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குது, எல்லாரும் அம்மா போடுது, காய்ச்சல் வருது, ஜலதோஷம் வருது, கருப்பாய் செத்தே போயிடுவானா? செத்தாலும் பரவாயில்ல, கிரிக்கெட் விளையாடுவேன். வாட்டா ஆன்லைன்ல உட்காந்து கேம் ஆடுறான். அப்படி என்னடா அந்த கேம்ல இருக்குன்னு எப்ப பார்த்தாலும் விளையாண்டே இருக்கதா? இந்த கேம்ல என்ன இருக்குன்னு கேட்டா, இந்த கேம்ல என்ன இருக்குன்னு கேட்டா, ஹார்லி சிக்கன், ஃபிளாகன், ரோசாகன், மினிகன், மென்கிட், எல்எக்ஸ்கோ, இன்ஜெக்ஷன், இராகல், போசின்கி, இதுல என்ன இருக்குன்னு கேட்டா, இதுல என்ன இருக்குன்னு கேட்டா. ஆனா வேலைக்கு ஒரு கரெக்டான வேலைக்கு அனுப்பணும்னா அந்த வேலைக்கு போக மாட்டேங்கிறார். எதுக்கு லாய்க்கிறத எப்ப பாரு போன நோன்றதே வேலையா போச்சு. பாடாங்க. காலையில ரொம்ப நேரம் தூங்குறது. மணி 12 ஆகுது, இன்னும் அவங்க புள்ள தூங்குது. என்ன உடம்பு கிடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லாதவன் எவனாவது அட்னக்கால் போட்டு தூங்குவாடி. எல்லாம் கொழுப்புடி. எனக்கு அதே போல கம்பெனி வச்சு கொடுங்கன்னு சொன்னாரு. அதுக்கு எவ்வளவு செலவாகும்பான்னா 50 லட்சம் ஆகும். Business start Pannapuran Oru 50 lakhs I runda Kadunga. என்ன கேட்ட? 50 lakhs. கை நீட்றா. நான் கேட்ட எந்த ஒருவால பெரிய ஒருவா. பெரிய ஒரு வாழ பச்சடிக்கிறதுலடா சம்சா முக்கா. இதுக்கு முந்தின கேள்வி உனக்கு ட்ரிபிள் இ முடிச்சுட்டு ஏன் கார் ஷோரூமுக்கு வேலைக்கு போனீங்க? எனக்கு அது தெரியல. நான் ட்ரிபிள் எதுக்கு சேர்ந்தேன்னா என் ஃப்ரெண்டு சேர்ந்தா நான் சேர்ந்தேன் சார். ஆனா நான் இன்ஜினியர் இல்லன்றது எனக்கு எப்ப புரிய வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, நான் இன்ஜினியரிங் முடிச்சு குவாலிட்டி ஆஃப் இன்ஜினியர்ஸே இருக்க போறது இல்ல. இதுக்கு முன்னாடி மட்டும் அப்படியே குவாலிட்டி ஆஃப் இன்ஜினியர்ஸ் வந்துட்டாங்க. ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு தான் ஓஹோ நம்ம இன்ஜினியர் இல்ல பழகுது, நம்ம தெரியாம தூக்கி போய் தள்ளிட்டு இருக்காங்க. The same Harry Potter also deal the same problem this chapter. ஷிஃப்ட் பேசிஸ் ஒர்க் வந்து எனக்கு பிடிக்காது சார். அது ஒரு எந்திரத்தனமான வாழ்க்கை. என் வாழ்க்கையை நான் வாழ முடியாது சார். எனக்கு ஒரு லீவ் வேணும்னா ஐயா லீவ் கொடுங்க. வேலையில இருக்கோம்னா தம்பி லீவ் வேணும், அவங்கள தானே கேட்கணும். என்ன வயசு உங்களுக்கு? 30. பொது வயசு ஆயிடுச்சா? சரி, சின்ன பிள்ளை ஏதோ புரியாம பேசுறீங்கன்னு நினைச்சேன். ஒரு நிமிஷங்க. எவன்டா பேசிக்கணும் தண்ணியில கல்ல போட்டு விளையாடுறது? கோலமாவே விற்க போறீங்க. ஆமாங்க சார். அங்க போயிட்டு சார் வாங்கிக்கோங்க சார், மேடம் வாங்கிக்கோங்க மேடம், அப்படித்தானே கொடுக்கணும். நீலகிரி தைலம் சார். இந்த நீலகிரி தைலத்தை பத்தி சொல்லணும்னா ரொம்பவும் அருமையான சித்த மருத்துவ மூலிகைகளால் செய்யப்பட்ட ஒரு மருந்து சார். நான் நினைச்ச போவேன். இப்போ எனக்கு ஃப்ரீடமா இருக்கணும்னு தோணுச்சுன்னா போக மாட்டேன் சார் ஒர்க்குக்கு. உங்களுக்கு 5 பேர் வேலை பார்க்கறான்ல, அவங்களுக்கு எல்லாம் சுதந்திரம் இல்லையா? அப்போ இல்ல சார், அவங்க நினைச்ச ஒர்க்குக்கு வருவாங்க. இல்ல நான் இன்னொரு அவங்க வந்து டெம்பரரி. சத்தியமா சொல்றேன், இப்படி ஒரு கம்பெனி தான் உருப்படாது. என் பேரு கணேஷ். நான் வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் புலங்குறிச்சி சார். டோர் நம்பரே சொல்லிருங்க, லெட்டர் போடுறோம். ரோடு நம்பர் உங்க வீட்டு நம்பர்லாம் கேட்றேன் உங்ககிட்ட. நீங்க அட்டெண்ட் பண்ண 2-3 கம்பெனில வந்து சர்வர் கிராஷ் ஆயிடுச்சு. யாரை செலக்ட் பண்ணோம்னு அந்த கம்பெனிக்கு தெரியலையா? ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. அப்ப பிளேஸ்மெண்ட்ல எதுவும் குளறுபடிகள் இருக்கா? இல்ல எங்களுக்கு அதை பத்தி எனக்கு என்ன அது கண்ணீர் துடைப்புக்காக கூட்டிட்டு வர மாதிரி தெரியுது. ஏன்னா கூட்டு வந்துட்டு அப்படியே இது பண்ற மாதிரி. ஆமா. உனக்கு இதான் வருது. சாக்லேட் வாங்கி சாப்பிடு. சாக்லேட் காவா. ஏன் விட்டுட்டு வந்துடுறீங்க வேலைய? அந்த அவங்க பண்ண சொல்ற வேலை பிடிக்கல. கொஞ்ச நாள் விசித்திரமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் ஆச்சரியமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் பைத்தியம் முடிச்சிட்டு இப்போ வந்து சீன் ஆயிடுச்சு. என்ன பிடிக்குது அப்ப உங்களுக்கு? கேம் விளையாடுறது பிடிச்சிருக்கு. இதுவே ஒரு போதை தானே கேமிங். ஒரு கேமிங் பிசி, ஒரு நல்ல இன்டர்நெட் இருந்தா போதும், சுமூகமா இருக்கும். ஆடிக்கிட்டு ஜாலியா இருக்க போயிடும். இல்ல தொழிலா எது பிடிச்சிருக்குன்னு கேக்குறேன். தொழிலா தெரியாது, தெரிஞ்சுக்க முடியாது.
இப்பதான் ஒரு தொழில்னா என்னன்னு யோசிக்கிறாப்ல. பாத்தீங்களா செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. கேம் டிசைனிங் படிக்க போலான்னு இருக்கேன். கேம் டிசைனிங் இல்ல கேம் டிசைனிங் படிச்சுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி வேலை ட்ரை பண்ணலாம்னு இருக்கு. ஒரு 3-4 கேமிங் கம்பெனி பேர் சொல்லுங்க. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அமுகு டுமுகு அமால் டுமால்